அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. என் ஆவியும் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. ஆஸ்தியை அழித்தேன், மனம் போல அலைந்தேன், மயங்கியே வாழ்ந்தேன். தொலை தூரம் சென்றேன், ஆஸ்தியை அழித்தேன், மனம் போல அலைந்தேன், மயங்கியே வாழ்ந்தேன். காலம் காலமாய் காத்திருந்தேன், கண்ணீரோடே காத்திருந்தேன். வருவேன் என்று ஏங்கி நின்றீர், நான் வருவேன் என்று ஏங்கி நின்றீர். என் ஆவியும் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. வருந்தியே அழுதேன், தயங்கியே எழுந்தேன், தகப்பனின் இல்லத்தில் காலடி வைத்தேன். வருந்தியே அழுதேன், தயங்கியே எழுந்தேன், தகப்பனின் இல்லத்தில் காலடி வைத்தேன். காலம் காலமாய் காத்திருந்தேன், கண்ணீரோடே காத்திருந்தேன். ஓடி வந்தென்னை அணைத்துக் கொண்டீர், என் மகளே என்று அணைத்துக் கொண்டீர். ஓடி வந்தென்னை அணைத்துக் கொண்டீர், என் மகளே என்று அணைத்துக் கொண்டீர். என் ஆவியும் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்வேன், பாவத்தை எண்ணாமல் மன்னித்து ஏற்றி. தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்வேன், பாவத்தை எண்ணாமல் மன்னித்து ஏற்றி. இழந்ததை திரும்பவும் பெற்றேன் என்றே இருந்து கொண்டாடி மகிழ்வோம் என்றே. மோதிரம் காலணி வஸ்திரம் தந்தி, மகளென்ற உரிமையை திரும்பவும் தந்தி. மோதிரம் காலணி வஸ்திரம் தந்தி, மகனென்ற உரிமையை திரும்பவும் தந்தி. என் ஆவியும் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. என் ஆவியும் ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார். அதை போல பேரின்பம் எனக்கில்லையே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில்
மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையாலே மகிமையாலே நிரப்பி நடத்துவார். இன்று ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எசேக்கியேல் 1:23 வாசித்து பார்த்தால் இங்கு தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது, அவைகளாலே தங்களை மூடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு தேவதூதன்னா யாருன்றது நமக்கு தெரியணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவி பூமியில் இறங்குவதற்கு முன்பு தேவதூதனை தான் கர்த்தர் அனுப்பினார். அந்த தேவதூதன் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருகிறவர். அவர்கள் பறப்பார்கள், மனிதர்கள் மாறி இல்லை. தேவனிடத்திலிருந்து இறங்குவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பறப்பார். இன்னொன்று எதற்கு அதற்கு சிறகுகள் செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தங்களை மூடிக்கொள்ள, தங்களை யாரும் பார்த்துடக்கூடாது, தங்களுடைய சாயலை பார்த்துடக்கூடாது. ஆமாம், கர்த்தர் மட்டும் தெரிந்தால் போதும் என்று பிறருக்கு தன்னை, மனிதர்களுக்கு தன்னை காட்டிக்கொள்ளாதபடி, சாயலை காட்டிக்கொள்ளாதபடி மறைந்து வாழ்கிறவர்கள் தான் தேவதூதர்கள். எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் செய்யணுன்னா ஊரே டம்பட்டம் அடிச்சிடுவான், உலகமே தெரியணும். அவரா கொடை வள்ளலுங்க, அவரா அவ்வளவு நன்மை செய்தவர், அவரா சர்ச்சு கட்டி கொடுக்குற, அவரா இத்தனை மிஷினரிகளை தாங்கிறவர் தெரியணும், அப்படியே பரப்பணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தங்களை மறைத்து கொள்வதற்கு செட்டைகள் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. உண்மையான ஒரு ஆவிக்குரிய இயேசுவை நேசிக்கிற தேவ பிள்ளை அவருக்குள்ளே மறைந்து ஒளிந்து தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தோமே என்று சொன்னால், சாத்தானுடைய வேலை என்னன்னா, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தணும், நிர்வாணமாக்கணும். நீங்கள் யாத்திராகமம் 32:25 பார்க்கும்போது, மோசே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வர தாமதம் ஆகும்போது ஜனங்கள் ஆரோன்ட்ட வந்து, அவர் உயிரோடு வருவாரா வரமாட்டாரா தெரியாது, நீ எங்களுக்கு ஆல்டர்னேட் வேறு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. உடனே ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஜனங்கள் எப்படியாவது தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி ஆரோன் செஞ்சிட்டான். மோசே இறங்கி வந்தபோது ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தானாம். இன்றைக்கி சிலர் வந்து கர்த்தருடைய செட்டைக்குள்ளே நம்மளை மூடி ஆண்டவரோடு இணைச்சிருவாங்க. சிலருடைய ஊழியம் ஜெபம் அப்படி இருக்கும். சிலருடைய காரியம் அதெல்லாம் ஜெபமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உபவாசம்லாம் வேண்டாம், இது நவீன கல்ச்சர், சர்ச்சுக்கு போகிறோமா போதும் அதோடு இருந்துக்கோன்னு சொல்லி இது ஒரு பரியாசம் பண்ணுகிற கூட்டம். ஆரோன் அதைத்தான் செய்ய ஜனங்களை கள்ள உபதேசத்தினால் நிர்வாணமாக்கி இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஜனங்கள் நிர்வாணமானார்கள். சாத்தானுடைய வேலையே அந்த அரைகுறை ஆட்களை, பேரளவு கிறிஸ்தவர்களை நிர்வாணமாக்கிறதா. நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் சில பேர் வந்து பவுல் அறிவிக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், பொல்லாத ஆவி பிடித்த மனுஷனை பார்த்து வெளியே போ, புறப்பட்டு போ அப்படின்னு. அந்த பொல்லாத ஆவி பிடித்த மனுஷன் இவர்கள் மேல் பலவந்தம் பண்ணி அமுக்கி திணறடித்து ஆடைகளை பறித்து நிர்வாணமாக்கி ஓட விட்டான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பிசாசை விரட்ட போனவங்க இவங்க துரத்தப்பட்டாங்க. காரணம் இயேசுவை அறியலை, இயேசுவை தெரியல, ஜெபிக்கலை, ஆண்டவருக்குள்ளே தன்னை பலப்படுத்தலை. பவுலை தெரியும், அவர் செய்கிறாரு, அந்த ஊழியர் இப்படி செய்கிறாரு, இந்த ஊழியர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் பரிதாபத்துக்குள்ள சாத்தான் அவர்களை ஈஸியாக பலவந்தம் பண்ணி நிர்வாணமாக்கி ஓட விட்டான். சாத்தானுடைய வேலையை உங்களை அவலட்சணத்தை நிர்வாணப்படுத்தி, இதனால தான் உலகத்தில் பாருங்களே நிறைய கல்லூரிகளில், மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக்கி கேவலமாக நடத்துகிற அசுத்தாவின் கிரியைகள்.
அப்போ என்ன நடந்துச்சு? இயேசு இந்த நிர்வாணத்தை மூடதான் ஒரு வெண்வஸ்திரத்தை நீ கேட்டு வாங்கிக்கொள்னு சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஒரு தோல் உடையை கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை மூடி பாதுகாத்தார். சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர். எல்லா ஆடைகளும் களையப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டார். எதுக்கு? உங்களை மகிமையால், கிருபையால், ஐஸ்வர்யத்தால் மூடுவதற்காக. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை அர்ப்பணித்து ஜெபமணி ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களை நிர்வாணமாக்கி உங்கள் பிள்ளைகள் பேரை கெடுக்கிற, உங்கள் குடும்பத்தின் பேரை கெடுக்கிற, அவமானப்படுத்துகிற ஆவிகளை ஆண்டவர் வேலியடித்த அவைகளுக்கு விலைக்கு உங்களை காக்கத்தான் சிலுவையிலே நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டார். அந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை அர்ப்பணித்து தேவனே அன்பினால் என்னை மூடும் என்று சொல்லும்போது 1 பேதுரு 4:8 வார்த்தையின்படி அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை மூடி உங்களுடைய அவலட்சணத்தை, கேவலமான வாழ்க்கையை மன்னித்து இன்றைக்கு உங்களை செட்டைகளால் பிறர் உங்களை பார்த்து கேவலப்படுத்தாதபடி அவர் சிறகு உங்களுக்கு கொடுப்பார், செட்டைகள் கொடுப்பார். தங்களை நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் உங்களை பற்றி தெரிஞ்சால் போதும்னு சொல்லி தேவையில்லாத காரியத்தில் தலையிடாதபடி உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். அதற்குத்தான் தேவதூதர்களுக்கு 2 செட்டைகள் கொடுக்கப்பட்டது. 1 பறப்பதற்கு, 1 தங்களை மூடிக்கொள்வதற்கு. அந்த செட்டைகளின் நிழலிலே ஒவ்வொரு நாள் நம்ம தஞ்சம் அடையும் போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பிவித்து சிறகுகளால் உங்களை மூடி காப்பார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும், தடைகளை நீக்கும். இந்த நாள் அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஜெயத்தின் பாதையில் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.